எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வியாழன் கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீஷோ செல்லர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, இந்த மீஷோ செல்லிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா, தைரியமாக பண்ணலாமா, பயமாக இருக்குது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்கிறாங்க, லாஸ் ஆகிடுமா, இந்த மாதிரி நிறைய கேட்குறீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு வந்து நம்ம என்னென்ன வந்து சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க. செல்லர்ஸ் மெயினாக என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, லேபிள் டவுன்லோட் ஆகலை, பிக்கப் பார்ட்னர் வரலை, ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக வருது. இப்போ இதெல்லாம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லோரும் சொல்லக்கூடியது என்னென்னா, லேபிள் டவுன்லோட் ஆகலை. அதுதான் வந்து மெயினாக நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட நெட்வொர்க் செக் பண்ணிக்கோங்க. நெட்டு ஒழுங்காக கிடைக்குதா, அதனால் வந்து டவுன்லோட் ஆகலையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் டைம் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் டவுன்லோட் ஆகுதான்னு. அப்போவும் டவுன்லோட் ஆகலையா, அப்போ வந்து என்ன பண்ணணுன்னா, ஸ்ட்ரைட்டாக போய் டிக்கெட் ரைஸ் பண்ணிடணும். ஆல்ரெடி டிக்கெட் எப்படி ரைஸ் பண்ணணுங்கிற வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் பாருங்கள். டிக்கெட் வந்து ரைஸ் பண்ணதுமே நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வராது, அதுக்கு ஒரு 2 days ஆகும். ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு ஆட்டோ கேன்சலும் ஆகலாம் அந்த ஆர்டர் வந்து. இதனால் நம்ம ஒரி பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்மக்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது, அமௌண்ட் எதுவும் லாஸ் ஆகலை, எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அந்த ஆர்டர் மட்டும்தான் டிஸ்பேச் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அது ஒன்று மட்டும்தான், மற்றபடி இதுக்கு வந்து நம்ம பெருசாக ஒரி பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, எல்லோரும் கேட்குறது வந்து பிக்கப் வந்து ஷெட்யூல் ஆகிடுது, ஆனால் பிக்கப் பண்ண வரமாட்டுறாங்க, அதனால் வந்து ஆர்டர் கேன்சல் ஆகுதுன்னு நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. இதுக்கும் நம்ம என்ன பண்ண முடியும்னா, கரெக்டாக வந்து அந்த டைமுக்குள்ளே பிக்கப் பார்ட்னர்ஸ் வரலை அப்படின்னா போய் டிக்கெட் ரைஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம ரைஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகாது, வியூஸ் குறையாது, எப்பவும் போல் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து நம்மக்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது, அமௌண்ட் லாஸ் ஆகிருக்காது, அதனால் அதுக்குமே நம்ம பெருசாக ஒரி பண்ண தேவையில்லை. இதுதான் வந்து 2 மெயினாக வந்து எல்லாருமே நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, ரிட்டர்ன்ஸ். மீஷோவை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் அதிகமாகுது. இது வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, அது கண்டிப்பாக உண்மை தான். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் வருது. ரிட்டர்ன்ஸை வந்து நம்ம கம்மி பண்ண ட்ரை பண்ணணும். என்ன பண்ணணுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் இருக்கணும். இமேஜில் வந்து நம்ம என்ன போட்டிருக்கோமோ அதை அப்படியே கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரேட்டுக்கு ஏற்ற குவாலிட்டி, இந்த இதெல்லாம் இருந்தால் மேக்ஸிமம் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க, ரிட்டர்ன் வராது. சம் கேசஸில் எல்லாம் இருந்தும் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு எல்லா ஆர்டர்ஸுமே ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சிலது வரும், அதுவுமே ரிட்டர்ன் சார்ஜஸும் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மீஷோ ப்ரைஸ் செட் பண்ணுறோங்க இல்லையா, அங்கேயே வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி செட் பண்ணிடணும். அந்த இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம கிளியராக கொண்டு வந்துட்டோன்னா வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியும் நம்மளால். அதே மாதிரி சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா, கொடுத்த ப்ராடக்ட் போயிட்டு வரும்போது வேறு ப்ராடக்டாக ராங் ஐட்டமாக ரிட்டர்ன் வருது. இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரே சொல்யூஷன், பேக் பண்ணும்போது ஃபுல் வீடியோ எடுக்கிறது. லேபிள் வந்து கிளியராக தெரிகிற மாதிரி வீடியோ எடுத்துக்கணும். பிக்கப் பண்ணிட்டு போகிறதையும் வீடியோ எடுத்துக்கோங்க. வரும்போது ராங் ஐட்டம் வருதுன்னா, நம்ம எப்போவுமே வந்து ரிட்டர்ன் வந்த பார்சலை வந்து அன்பேக் பண்ணும்போது வீடியோ எடுத்துகிட்டே தான் பண்ணணும். அப்போ தான் இந்த வீடியோஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி டிக்கெட் ரைஸ் பண்ணி கிளைம் பண்ண முடியும் நம்மளால். ஸோ வீடியோ எடுக்கிற வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஆர்டிஓ ரிட்டர்ன்லேயும் வந்து நிறைய பேருக்கு ராங் ஐட்டம் வருது. இருக்க ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வேறு ப்ராடக்ட் உள்ளே வச்சு கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து மெயினாக பார்கோடட் கவர்ஸ் வந்து மீஷோ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கவர்ஸ் யூஸ் பண்ணாலே வந்து ஆர்டிஓ கிளைம் வந்து நம்ம பண்ணிக்கலாம். மெயினாக இருக்குது இந்த 3-4 ப்ராப்ளம்ஸ் தான் மீஷோவில் நம்ம செல்லர்ஸ்க்கு இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக போயிடுச்சுனாலே வந்து நம்ம ஈஸியாக வந்து செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி செல் பண்ணி நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். மீஷோவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எப்போவும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் அப்புறம் பெருசாக மூவ் பண்ணிக்கோங்க. இதுதான் எங்களோட சஜஷன் எப்போவுமே. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.